ஓம் சாந்தி. குறிப்பில் உள்ள அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இது வந்து ஒரு பேரு புகழே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். வந்து புது குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொன்னா தான் அந்த அனுபவம் சொன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த வகையில இந்த குரூப்பு எப்படி ஓப்பன் செய்யப்பட்டது, இதுபோல நெறைய சொல்லிட்டே இருக்கலாம். நான் சுருக்கமா அப்படியே இந்த ஞானம் வந்து பாபா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி உருவாக்குறாரு, அந்த கோடியில சில பேர் தான் வந்து செலக்ட் செய்றாரு. அதுவும் வரிசைக்கிரமா அப்படின்றாரு வந்து. அந்த கோடியில சரி. அந்த வகையில 2015ல எனக்கு பாபா வந்து அவருடைய மடியில வந்து என்ன கரெக்ட்டா வந்து அக்யூரேட்டா அந்த டிராமா படி 17/2/2015 அன்றைக்கு என்ன அ அற்புதமான அவருடைய மடியில வளர்ந்து கொண்டு தான் சொல்ல முடியும். இப்போ அந்த டைம்லுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ முன்னேற்றம். என்னோட ஸோ இது போல வந்து பாபா அது என்னென்ன அனுபவம் செஞ்சாரு. 2015ல வந்து இந்த ஞானம் கிடைச்சது. அந்த ஞானம் வந்து அவ்வளோ நம்பிக்கை இழந்து பாபா அந்த 7 நாள் கோர்ஸ் குடுத்து 7 நாள் முடிச்ச உடனே எனக்கு அந்த சாகார முரளி வந்து சொல்லிக் குடுத்தாங்க. ஓம் சாந்தினா என்ன? மதுபன்னா அப்படி என்றால் என்ன? அந்த தேதி, அப்புறம் கேள்வி பதில்கள் தலைப்பு, அப்புறமா பாடல், அப்புறமா தெய்வீக குணங்கள் தாரணை, அப்புறமா அந்த பாடல் இனிமையில இனிமையான அந்த பாடல், அப்புறமா வரதானம், சுலோகம் அப்படின்று இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பிரம்ம பாபா உடம்புல வந்து சிவ பாபா வந்து சொன்ன மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்தாங்க. நல்லா பிடிச்சிருந்தது. அன்னைக்கு 17/2/2015 அன்னையிலிருந்து இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை எனக்கு வந்து அற்புதமா ஆரம்பமாகி விட்டது. இன்ற நாள் வரைக்கும் சரி, நான் முரளிய படிக்காத நாள் கிடையாது. அது உடம்பு சரியில்லாம படிச்சிருவேன் நானு. அதேபோல சென்டருக்கு மேக்ஸிமம் நான் போகக்கூடிய அந்த சன்ஸ்காரம் எனக்கு பாபா குடுத்துருக்காரு வந்து. நம்முடைய முழுமையான வாழ்க்கை என்பது இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை தான் அப்படின்று பாபா எனக்கு புரிய வச்சாரு. லௌகிகம் இருக்கணும். பட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் தான் நமக்கு உதவும். இது என்னுடைய அனுபவம். ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம். எனக்கு 35 வயசுலயே எனக்கு அந்த ஞானம் கிடைச்சது. 24 வயசுல இந்த லௌகிக வாழ்க்கை ஆரம்பமாகிட்டது. அதன் பிறகு பாபா எனக்கு வந்து அந்த லௌகிக வாழ்க்கைய, அலௌகிக வாழ்க்கை அழகா எனக்கு எப்படி சமநிலை செய்ய வேண்டும் அப்படின்று புரிய வச்சாரு. அதனால நான் லௌகிக வேலை செஞ்சுட்டு நான் அலௌகிக வேலை அலௌகிகில நான் வரலாம் அப்படின்னு சொன்னாலும் அது வேலைக்கு ஆகல. நாம் எப்பொழுது அலௌகிக சேவை முடிச்சுட்டு நம்ம லௌகிக்கு போனா, லௌகிகம் ஈஸியா முடியும். இந்த ஒரு ஃபார்முலாவ நான் அழகா இன்னுமே சரி அத பயன்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறேன். அதனால வந்து எனக்கு என்னுடைய லைஃப்ல எப்படின்னா, முதல்ல அலௌகிகம். முதல்ல அமிர்த வேலை 4 மணிக்கு சுயத்துக்கு வந்து பாபாவுடைய மீட்டிங். அடுத்ததாக பாபாவுடைய சாகார முரளி நான் காலையிலே படிச்சுருவேன் 5 மணிக்கு. 5 டூ 5:30 எப்படி இருந்தாலும் வந்து முரளி 7 மணிக்குள்ள நான் படிச்சுருவேன். இது என்னுடைய சன்ஸ்காரமா இருக்குது எப்பயுமே. அப்புறமா அதன் பிறகு லைவ் ஆன்லைன் முரளி கிளாஸ் கேட்கறது, நல்ல பவர்ஃபுல்லான கிளாஸு மதுபன் வகுப்பு, இதுபோல முக்கியமான சீனியர்ஸ் வகுப்பு கேட்பது உண்டு. குறிப்பா வந்து எனக்கு இந்த ஞானம் கிடைச்ச பிறகு வந்து இந்த ராமாயணம், மகாபாரதம், உஷா பேகன்ஜி ஆங்கில வகுப்பு அத கேட்க கேட்க உண்மையிலேயே இன்னுமே எனக்கு இந்த ஆன்மீகத்துல ஈடுபாடு உண்டு. ஷீலு பேகன்லாம் அற்புதமா இருக்கும் கிளாஸ் வகுப்பு. நெறைய வகுப்பு மதுபன் வாசிகளுடைய வகுப்பு நல்லா கேட்டு தாரணை செஞ்சுட்டாச்சு. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில தான் நான் நெறைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தேன். அங்கேயும் சேவை செஞ்சு கொண்டு தான் இருக்கோம் வந்து. என்னுடைய ஆடியோ சேவை வந்து 2016ல ஆரம்பமாகி விட்டது. சின்ன சின்ன சேவை செய்வதுண்டு. அந்த சங்கமிக புக்கு படிச்சு ஆடியோ போட வேண்டியது, ஞான ரத்தினங்கள் இதுபோல் நெறைய மரியாதை புருஷோத்தம் இதுபோல நெறைய போட வேண்டியது 5 நிமிஷம், 3 நிமிஷம் போட்டுட்டே இருப்பேன் குரூப்ல வந்து பிஸியா வச்சுக்கிறது. அந்த நேர்மறையை இப்படி படிக்கும்போது நம்ம நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும்.
அது அப்பலேருந்து எனக்கு பாபா ஒரு வரதானமே குடுத்தாரு வந்து. பேச தெரியாது எனக்கு இந்த ஞானமும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படியே அப்படியே வளர்த்து கொண்டாச்சு. நெறைய புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இங்க வந்து உருவாக்கி விட்டது. இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் 2019ல அதுக்கு முன்னாடி ஒரு எங்க சென்டர்ல ஒரு மாதாஜி புதுக்கோட்டை. அவங்க அவங்க வீட்டுக்கு தெரியாத வந்து சென்டருக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடிய சமயத்துல எங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் முரளி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு வாரம் அனுப்பியிருந்தேன். அப்புறமா சில சமயத்துல மறந்துடுவோம். அவங்க ஃபோன் பண்ண செய்தி எனக்கு பிரதர் எனக்கு முரளி அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க வந்து. அப்ப சரி எதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என் குரூப்ல ஒரு 3 ஆத்மா, தமிழ் ஆத்மால அவங்க மொத்தம் 4 பேர் சேர்த்து விட்டேன். அப்ப தமிழ் முரளி குரூப்ன்னு சொல்லிட்டு இருந்தது பேரு. இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில டெய்லி வந்து அந்த தமிழ் முரளி குரூப்ல வந்து முரளி போடுவது உண்டு. டெக்ஸ்ட் தமிழ்ல. அவங்க படிச்சுக்குவாங்க. இப்படிதான் இந்த மதுபன் தமிழ் முரளி குரூப்பு ஆரம்பமானது. அப்புறமா இந்த குரூப் வந்து எப்பயுமே குப்தமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். வெளிலாம் போகக்கூடாது. அப்படி ஒரு மறைமுகமா இருந்து ஒரு புருஷார்த்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். 2 வருஷம் 2019, 20 வரைக்கும் கூட அப்படிதான் அமைதியா தான் இருந்தது. அப்புறமா இந்த கொரோனா டைம்ல வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் செய்தாங்க இந்த குரூப்ல. நெறைய மாத்தாஸுங்க. ஃபோனே வந்து பயன்படுத்த தெரியாது. அவங்க கூட வந்து இந்த குரூப்ல நெறைய சேவை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நெறைய சேவை செஞ்சுட்டு வெளிய போயிருக்காங்க வந்து. நெறைய ஆத்மாக்கள் இந்த குரூப்ல. நெறைய புரோகிராம் ஏதாவது கிரியேட்டிவிட்டியா செய்யக்கூடிய அந்த சன்ஸ்காரம் பாபா எனக்கு உருவாக்குனாரு. நெறைய ஆத்மாக்கள் பாட்டா படிப்பாங்க. நம்ம பெரியநாயக மாதாஜி, அந்த சமயத்துல கூட நெறைய தமிழரசி மாதாஜி கூட வந்தாங்க வந்து. முரளியே படிக்கிறது தெரியல, எனக்கு பயமா இருக்குது. யாருனா தப்பா நினைப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நெறைய பேர் இந்த குரூப்ல வந்து. ஆ சண்முகப்பிரியா சிஸ்டர் அவங்கலாம் வந்து இந்த குரூப்ல வந்து நல்லா அழகா பயன்படுத்திட்டாங்க வந்து அவங்க. தினமும் இன்றளவு கூட சரி, அவங்க முரளி குரூப்ல ஆடியோ போடுவாங்க. ஆ அந்த புருஷார்த்தம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில பாபா வந்து எல்லாரையுமே உருவாக்குறாரு வந்து. இன்றளவும் சரி, யாருன்னா குரூப்ல புதுசா சேர்ந்தாலும் சரி, நான் முதல்ல சொல்வது அவங்களுக்கு, உங்க நீங்க இது வந்து உங்களுடைய குரூப்பு. நீங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம். எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். இது சுயத்துக்காக ஒரு புருஷார்த்தம் செய்யக்கூடிய குரூப் அப்படின்னு சொல்லுது. அப்படிதான் இந்த குரூப் போயிட்டுருக்கு. நெறைய ஆத்மாக்கள் நல்லா அழகா டெவலப் செய்திருக்கின்றார்கள். நல்லா தைரியம் வந்திருக்கு. கொரோனா டைம்ல வந்து நெறைய ஆத்மாக்கள் இந்த குரூப்ல வந்து நெறைய பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். நல்லா தைரியமா வெளியும் போயிருக்காங்க வந்து. ஸோ அவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். இது சன்ஸ்காரம் தான். மத்தவங்களுக்கு வந்து அழகா உருவாக்கணும். அவங்கள வந்து எங்க போனாலும் இப்ப நல்லா பறக்கணும். பாபா பேர வெளிப்படுத்தணும். இதுதான் என்னுடைய சன்ஸ்காரமா இருக்குது வந்து. அவங்க வந்து பாப் சமன் ஆகணும். அப்படிதான் என்னுடைய விருப்பம் அவ்வளோதான். என்ன எந்த குரூப்ல வந்துட்டு அவங்க என்ன விட முன்னேறுறாங்க. அவங்க என்ன விட உயர்ந்த ஸ்டேஜ்ல போனாலும் அது எனக்கு தான் சந்தோஷம். அது அது எப்பயுமே நான் பெருமைப்படக்கூடிய ஒரு எனக்கு சன்ஸ்காரமா இருக்குது. அதனால எல்லோருக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த குரூப்ப வந்து நல்லா பயன்படுத்திக்கங்க. இந்த கேளுதல் செக்ஷன்ல நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள். தைரியமா நீங்க வரலாம். ஒரு டாபிக் எடுத்துட்டு நீங்க பேசலாம். நெறைய கேள்வி கேட்டு சிந்தனை செய்யலாம். என்ன வேணாலும் செய்யலாம் அந்த குரூப்பு. உங்களுக்காக தான் பாபா உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் என்னுடைய ஆசை இருக்கும் அப்படி. ஸோ எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நெறைய உங்களுடைய தாட் கூட நீங்க சொல்லலாம். என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு புரோகிராமு, ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு கிரியேட்டிவிட்டியா எப்படி முரளி வந்து சிந்தனை செய்யணும்? முரளி எப்படி படிக்கணும்? இதுபோல நீங்க அழகா வந்து ஒரு கேள்வி கேட்டு அழகா செய்யலாம். அதுபோல அ போன சாட்டர்டே நெனைக்கிறேன். தமிழரசி மாதாஜி ஆடியோ போட்டாங்க. உங்க உங்க அதாவது எனக்கு பேர சொல்லி ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் கேட்டேன் எதுக்குன்னு கேட்டிருந்தேன். இல்ல எல்லாரையும் வெளிப்படுத்தல. நாங்க வந்து உங்கள வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஐய்யய்யோ! எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு பாபா ட்ராமா படி எல்லாரும் சண்முக பிரியாவும் சரி, தமிழரசி மாதாஜி, செல்வி மாதாஜி எல்லாருமே சேர்ந்து டெக்ஸ்ட் போட்டு குரூப்ல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்.
ஸோ இது போல தான் இந்த குரூப் வந்து ஓப்பன் செய்யப்பட்டது. ஆ உண்மையிலே வந்து இது எல்லாமே பாபா தான் செய்றாரு. நான் ஒரு நிமித்தமா தான் இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு இல்லாத நான் ஒண்ணும் செய்ய முடியாது. பாபா கூட சொன்னார் இல்லையா? சண்டே முரளியில, "என்னுடைய தலை கிரீடமா நீங்க இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரூப்ல நீங்க இருந்தா தான் ஒரு அலங்காரம், ஒரு அழகு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க காலையிலேருந்து அமிர்த வேலையிலேருந்து இரவு தூங்கும் வரையும் சரி, எல்லாம் அழகா ஆடியோ, டெக்ஸ்ட்டு, முரளி, டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ், யூடியூப் சேனல்கள் இதுபோல நெறைய போட்டு அழகா பாபாவை நீங்க ஒரு தலைகீழிடமா அவருடைய இதயத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கணும்னு தான் சொல்ல முடியும். இது போல வந்து அதே போல மதுபன் வந்து 2015லேருந்து எனக்கு பாபா நவம்பர் மாசம் போனேன். அப்ப வந்து குல்ஜார் தாதி மூலமா சிவ பாபா வரல. அப்ப நானு பாபாட்ட சொல்லிட்டு வந்தேன் சங்கல்பம். பாபா நான் இன்னும் புருஷார்த்தம் செய்யலையா? ஏதாவது குறை இருக்குதா? அப்படி சொல்லிட்டு வந்தேன். வந்த உடனே எனக்கு பாபா ஜனவரி 16, 2016ல எனக்கு ஒரு கீதா பாடசாலை குடுத்து அழகா நெறைய பாலன குடுத்தாரு. நெறைய சம்ஸ்காரம் மாறிச்சு. அதே சமயத்துல சன்ஸ்காரம் மோதலும் வந்தது அந்த சென்டர்ல. ஒவ்வொரு ஆத்மாவுடைய விசேஷம் பார்த்தேன். ஒவ்வொரு ஆத்மாவுடைய குறைகளும் பார்த்தேன் அங்க வந்து. அவ்ளோ நிறைகள், குறைகள் எல்லாம் ஒரு அனுபவமூர்த்தி ஆகிவிட்டார் எனக்கு. இந்த கீதா பாசல்ல குடுத்து, என்ன நெறைய அனுபவ மூர்த்தியா ஆக்கிட்டாரு வந்து. பாபா சொல்லுவார்ல, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, சூடு, குளிர்ச்சி இது போல நெறைய அந்த அனுபவம் எனக்கு உண்டாயிற்று. அப்புறமா வருஷம் வருஷம் நான் மதுபன் போகக்கூடிய சம்ஸ்காரம் எனக்கு பாபா குடுத்துருக்காரு வந்து. எவ்ளோ வேலை இருந்தாலும் சரி, ஒரு 10 டேஸ் வருஷத்துக்கு ஒரு 10 நாள் வந்து, நான் அழகா பாபாவுடைய மடியில போயிட்டு அங்க மதுபன்ல அங்க போனாலே வந்து முகம் வந்து மாறிடும் எனக்கு. எல்லா எண்ணத்திலும் அப்படியே பாபாட்ட குடுத்துட்டு அழகா அப்படியே லைட்டா ஆக்கி விட்டுருவாரு அந்த மதுபன் போனாலே. அந்த பந்தனமே இல்லாம ஆக்கி விட்டுருவாரு அந்த 10 நாள். ஸோ மதுபன் போனாலே அங்க என்ன நம்ம சங்கல்பம் வைக்கணுமோ, எது வேணுமோ, இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலுமே சரி, அத அழகா நடத்தி வைப்பார் பாபா, சிவ பாபா. இது என்னுடைய அனுபவம். இதுபோல உடல், மனம், பொருள், சேவை எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சா, நமக்கு வந்து 1 மடங்கு இல்ல, 1000 மடங்கு திரும்பி இந்த சங்கமுகத்தில் நமக்கு குடுப்பார். அந்த அனுபவம் எனக்கு நெறைய இருக்குது. அது பணத்தால இருந்தாலும் சரி, உடல் நோய் அதுக்கு முன்னாடி பாபா வர்றதுக்கு முன்னாடி வந்து, ஆ அந்த மருத்துவமனைக்கு போனாலுமே சரி, நெறைய செலவு இருக்கும் எனக்கு. காரணம் சாப்பாடு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிடக்கூடிய வெளியில ஹோட்டல்ல சாப்பிடணும்னா, நமக்கு வந்து உண்மையில நோய் தான் வரும். அது என்னுடைய அனுபவம். இதெல்லாம் இங்க வந்து சொன்ன பிறகு, அந்த சாப்பாட்டு விஷயத்துல வந்து வெளியில நான் சாப்பிடக்கூடிய பழக்கமே கிடையாது வந்து. அந்த பிரெட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 2016 அந்த வருஷத்துலருந்து இன்னும் நான் வந்து கடையில வந்து பிரெட்டு நானு வாண்டடா வாங்கி சாப்பிட்டது கிடையாது. எப்பயாவது உடம்பு சரியாதாகும்பொழுது மட்டும் தான், அதுவும் முடியாத சமயத்துல வந்து அந்த பிரெட்டு நான் சாப்பிட்டுருக்கேன் வந்து அது. அப்புறமா நம்ம டிராவல் பண்ணும்போது சில பிஸ்கெட். எப்பயாவது ரொம்ப முடியாத சமயத்துல வந்து, இந்த பெப்சி அது மட்டும் தான். ரொம்ப ரேர் அதுவும். டிராவல் பண்ணும்பொழுது மட்டும் தான் நான் எடுப்பேன். மத்த டைம்ல வந்து நானு அந்த பக்கமே போக மாட்டேன் வந்து. இது ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. மத்தபடி மேக்ஸிமம் வந்து அ சென்ட்ரு, கீதா பாடசாலை. இந்த சாப்பாடு தான் நான் வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம். அதே சமயத்துல நம்ம வெளியில கூட அந்த பழங்கள் வந்து அ ரோட்ல வந்து கட் பண்ணி குடுப்பாங்க பழங்கள். அன்னாச்சி பழம், இது போல ஜூஸஸ் அதெல்லாம் கூட நானு இன்னும் சாப்பிடுறது கிடையாது. வெளியில அந்த பழக்கமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி. அதேபோல மத்தவங்க ஆ சமைச்சு அத குடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அந்த போல இருக்கு வந்தது. அது சாப்பிடக்கூடாது. பாபா சொல்லியிருக்காரு வந்து, "உங்க கையால 2 ரொட்டி, தால், பருப்பு அத வந்து நீங்க சாப்பிடுங்க. அப்ப பாரு உங்க மனநிலை உயர்ந்திருக்கும்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த வகையில நான் வந்து அத இன்னும் சரி, அத ஒரு ஸ்ரீமத்தா நான் கடைபிடிச்சிருக்கேன். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப பாபா நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். ஸோ அதனால வந்து நம்ம பிராமணன் உண்மையான பிராமணன் அப்படின்னா, அமிர்த வேலை 1 மணி நேரம் 4 டூ 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம் பாபாவுடைய நினைவில் இருக்கணும். அடுத்தது ம் முரளி வந்து ரொம்ப முரளி படிச்சே ஆகணும் பிராமண குழந்தைகள்.
அதே சமயத்துல வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து எவ்ளோ வேலை இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம உயிர் போற வரைக்கும் வேலை இருக்கும் லௌகிக ஒர்க்கு. அதனால நீங்க என்னுடைய அனுபவம், நான் வருஷத்துக்கு ஒரு தடவ மதுபன் போயிட்டு வந்துருவோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்றைய நாள் வரைக்கும் சரி, வருஷத்துக்கு ஒரு தடவ நான் மதுபன் போயிட்டு வரக்கூடிய சம்ஸ்காரம் எனக்கு இருக்குது. அதேபோல 2016லேருந்து அ எஸ்விசி பட்டி சென்னையில வந்து நடக்கும். தமிழ்நாடு ஜோனல் பட்டின்னு சொல்ட்டு, அதையும் நான் தவறாமல் வந்து கலந்து கொள்கின்றேன். வருடத்திற்கு இது ஒரு பட்டி, அதேபோல மதுபனும் ஒரு பாபாவுடைய மீட். இது 2ம் வந்து எப்பயுமே வைத்துக் கொள்வேன். கொரோனா டைம்ல போகல ஒரு தடவ அவ்வளோதான். அதுக்கும் போணும்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் தொடர்ச்சியா போயிட்டு வரேன். ஸோ இது போல வந்து நெறைய அனுபவம், நெறைய தீதிகள், தாதிகள் பாக்க வச்சாரு பாபா என்ன. சிவானி சிஸ்டர் அதெல்லாம் நெறைய சேவை போயிருக்கேன். அ பாபா வந்து ஆ இந்த சங்கமத்துல ஒரு காமதேனுவா இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய ஆசைய வந்து நிறைவேத்துகிறார். அதே போல நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம தொடர்புல வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு காமதேனுவாகி, மாஸ்டர் காமதேனுவாகி எல்லாருக்கும் சரி, அவருடைய ஆசைகள நாம் பூர்த்தி செய்யணும் வந்து. இதுதான் நம்முடைய வேலையா இருக்குது சங்கமத்துல. பாபாவ வெளிப்படுத்தணும். நம் தொடர்பில் வரக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் நிறைவாக ஒரு புன்னகை அவ்வளோதான் உங்களுக்கு குடுக்கணும். நீ பணமோ, பொருளோ எதுவுமே கிடையாது. ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு அவ்வளோதான் உங்களுக்கு முன்னாடி. அதான் உண்மையில உண்மையான ஒரு புண்ணிய கணக்கு பாபா நமக்கு சொல்ல வைக்கிறார் வந்து. அதுதான் செய்யணும் அப்படின்றார் வந்து. ஸோ அதனால குரூப்ல வந்த புது குழந்தைகளும் சரி, நெறைய சீனியர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம், 10 வருஷம், 15, 20, 30, 45 வருடம் ஆத்மாக்கள் கூட குரூப்ல இருக்காங்க. அவங்களும் பாபா வந்து அழகா பயன்படுத்துறாங்க. ஸோ அவர்களுக்கும் சரி, தாதிகள், தீதிகள், பாப் தாதா, மம்மா அவர்கள் எல்லோருமே சரி, அவருடைய வழிகாட்டுதல் படி தான் வந்து இந்த குரூப்பு நடைபெறுகிறது. கேட்டு கேட்டு தான் நானு செய்வது உண்டு. பாபாவோட ஏதாவது குறை இருந்தாலும் சரி, குரூப்ல சண்டை வந்தாலும் சரி, நான் அமிர்த வேளைல பாபாவிடம் சொல்லிவிடுவேன். இது நடந்தது பாபா. அதே போல ஈவினிங் யோகா 6:30 டூ 7:30 எந்த சூழ்நிலை வந்தாலும், நான் பஸ்ஸில போனாலுமே சரி, அந்த 6:30 டூ 7:30 இந்த உலக ஆத்மாக்களுக்காக நாம் வந்து நிமித்தமா இருந்து ஷகாஷ் குடுக்கணும் வந்து. அடிக்கடி இயற்கையா கொண்டு வரணும். ஆர்டிஃபிஷியலும் கிடையாது. இப்ப ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் நடந்திருக்குன்னா, அந்த தலைவர்கள்லாம் நம்ம எமர்ஜி செய்து சூட்சும அவங்களுக்கு வந்து ஷகாஷ் குடுக்கணும் வந்து. நம்ம எல்லாம் வந்து பிரதர், சிஸ்டர்ஸ். நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதுல சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஆத்மாக்கள எமர்ஜி செய்து நம்ம வந்து ஷகாஷ் குடுக்கணும் வந்து. ஆட்டோமேட்டிக்கா அந்த சண்டையே நடந்து நடக்கவே நடக்காது அது வந்து. நம்ம பிரம்மகுமாரிகள் எல்லாருமே அந்த சேவை செய்வாங்க. அது மட்டும் கிடையாது வந்து. நம்ம வந்து ஒரு உலக செய்தி பார்க்கனாலும் சரி, செய்தி மட்டும் தான் பார்க்கணும் வந்து. வெளி செய்திய என்ன நடக்குது அது கேட்ட உடனே நம்ம உடனடியா அவங்களுக்கு வந்து யோகா தானம் செய்யணும். உதாரணமாக நம்ம முருகன் பிரதருக்கு வந்து உடம்பு சரியில்ல குரூப்ல வந்தது. அந்த 1 மணி நேரம் நம்ம யோகா செஞ்சா மட்டும் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் செ அது யோகா செய்தா கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்மாவுக்கு வந்து சுபபாவம் வைக்கணும். முருகன் பிரதர் நல்லா ஆகணும். முருகன் பிரதர் நல்லா உடம்பு சரியாகிவிட்டு, அவர் வந்து பாபாவோட தொடர்புல பாபாவ நினைவு செய்யணும் அப்படின்னு சுப சங்கல்பம் வைக்கணும். இது தொடர்ச்சியாக வந்து 1 மாதம் வரையும் வைக்கணும் வரணும். இதுதான் வந்து பாபா நம்மிடம் எதிர்பார்ப்பார். இயற்கையா இருக்கணும் அப்படியே வந்து எல்லாமே. ஆர்டிஃபிஷியலா கிடையாது. 1 மணி நேரம் யோகா செஞ்சோமா, அடுத்த 1 மணி நேரத்துல வந்து நம்ம வந்து அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது போல வந்து நம்ம வந்து நம்முடைய சன்ஸ்காரம் வந்து சகஜமா இருக்கணும். சகஜ ராஜ யோகம். பாபா இதுதான் நம்மிடம் எதிர்பார்ப்பார் வந்து. குரூப்ல ஆஹா, ஓஹோ! நம்முடைய புகழ் பாடுனாங்க அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா அவ்வளோதான். இந்த குரூப்ல இருக்கிறோம். நம்ம அந்த ஃபோட்டோ போட்டு அவங்களுக்கு வந்து அ எத்தனை வருஷம் அமிர்த வேலை செய்றாங்களோ, அது நிறைகள், குறைகள் இருக்கும். அவங்க அத பார்த்த உடனே அந்த ஆத்மா வந்து கண்டிப்பா நம்பள மதிச்சு நம்மள வந்து குரூப்ல போடுறாங்க. ஒரு ஊக்கம் கிடைக்கும். அதே சமயத்தில அமிர்த வேலை அவங்க செய்யலனா கூட அத பார்த்த உடனே இனிமேல் செய்யணும். நம்மள பத்தி போட்டுருக்காங்க அப்படி சொல்ல அந்த ஒரு நல்ல எண்ணம் தான். மத்தபடி எதுவும் கிடையாது. இந்த வாய்ப்ப கொடுத்த குரூப்புக்கும் சரி, பாபாவுக்கும் சரி, பரிவாரங்களுக்கும் சரி, டிராமாவுக்கும் சரி எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அச்சா ஓம் சாந்தி.
இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சமயத்தில் எல்லோருக்கும் நான் நன்றிகள் சொல்கின்றேன். டெக்ஸ்ட் போட்ட அனைவருக்கும் சரி, ஃபோட்டோ வச்சு அதை ஒரு இந்த ஆடியோ போட ஒரு அனுபவமா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்கின்றேன். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குறிப்பில் உள்ள அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இது ஒரு பேரு புகழே கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். வந்து புது குழந்தைங்க இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு சொன்னாதான், அந்த அனுபவம் சொன்னாதான் நல்லா இருக்கும். அந்த வகையில் இந்த குரூப்பு எப்படி ஓப்பன் செய்யப்பட்டது, இது போல நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நான் சுருக்கமாக அப்படியே இந்த ஞானம் பாபா ஒவ்வொரு குழந்தையும் எப்படி உருவாக்குறாரு, அந்த கோடியில சில பேர் தான் செலக்ட் செய்கிறாரு, அதுவும் வரிசைக்கிரமா அப்படின்றார் அந்த கோடியில சரி. அந்த வகையில் 2015 எனக்கு பாபா அவருடைய மடியில் என்னை கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த ட்ராமா படி 17/2/2015 அன்றைக்கு என்னை அற்புதமான அவருடைய மடியில் வளர்ந்து கொண்டு தான் சொல்ல முடியும். இப்போ அந்த டைம்லுக்கு இப்போதைக்கு எவ்வளோ முன்னேற்றம். ஸோ இது போல் பாபா அது என்னென்ன அனுபவம் செஞ்சார். 2015 இந்த ஞானம் கிடச்சிது. அந்த ஞானம் அவ்வளோ நம்பிக்கை இழந்து பாபா அந்த 7 நாள் கோர்ஸ் கொடுத்து 7 நாள் முடித்த உடனே எனக்கு அந்த சாகார முரளி சொல்லி கொடுத்தாங்க. ஓம் சாந்தினா என்ன, மதுபண்ணா அப்படி என்றால் என்ன, அந்த தேதி, அப்புறம் கேள்வி பதில்கள் தலைப்பு, அப்புறமா பாடல், அப்புறமா தெய்வீக குணங்கள் தாரணை, அப்புறமா அந்த பாடல் இனிமையில இனிமையான அந்த பாடல், அப்புறமா வரதானம், சுலோகம் அப்படின்று இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா சொன்ன மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா பிடிச்சிருந்தது. அன்னைக்கு 17/2/2015 அன்னையிலிருந்து இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை எனக்கு அற்புதமா ஆரம்பமாகிவிட்டது. இன்ற நாள் வரைக்கும் சரி, நான் முரளியை படிக்காத நாள் கிடையாது. அது உடம்பு சரியில்லாதான் படிச்சிருவேன் நான். அதே போல் சென்டருக்கு மேக்சிமம் நான் போகக்கூடிய அந்த சன்ஸ்காரம் எனக்கு பாபா கொடுத்துருக்காரு. நம்முடைய முழுமையான வாழ்க்கை என்பது இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை தான் அப்படின்று பாபா எனக்கு புரிய வச்சாரு. லௌகிகம் இருக்கணும், பட்டு அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நமக்கு உதவும். இது என்னுடைய அனுபவம், ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம். எனக்கு 35 வயசுலேயே எனக்கு அந்த ஞானம் கிடைச்சிது. 24 வயசுல இந்த லௌகிக வாழ்க்கை ஆரம்பமாகிட்டது. அதன் பிறகு பாபா எனக்கு அந்த லௌகிக வாழ்க்கையை அலௌகிக வாழ்க்கை அழகாக எனக்கு எப்படி சமநிலை செய்ய வேண்டும் அப்படின்று புரிய வச்சாரு. அதனால நான் லௌகிக வேலை செஞ்சுட்டு நான் அலௌகிக வேலை அலௌகிகில நான் வரலாம் அப்படின்னு சொன்னாலும் அது வேலைக்கு ஆகலை. நாம் எப்பொழுது அலௌகிக சேவை முடிச்சுட்டு நம்ம லௌகிக்கு போனால் லௌகிக ஈஸியாக முடியும். இந்த ஒரு ஃபார்முலாவை நான் அழகாக இன்னுமே சரி அதை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். அதனால எனக்கு என்னுடைய லைஃப்பில் அப்படின்னா முதல்ல அலௌகிகம், முதல்ல அமிர்த வேலை 4 மணிக்கு சுயத்துக்கு பாபாவுடைய மீட்டிங். அடுத்ததாக பாபாவுடைய சாகார முரளி நான் காலையிலே படிச்சிருவேன் 5 மணிக்கு. 5 to 5:30 எப்படி இருந்தாலும் முரளி 7 மணிக்குள்ள நான் படிச்சிருவேன். இது என்னுடைய சன்ஸ்காரமாக இருக்குது எப்பயுமே. அப்புறமா அதன் பிறகு லைவ் ஆன்லைன் முரளி கிளாஸ் கேட்குறது, நல்ல பவர்ஃபுல்லான கிளாஸு, மதுபன் வகுப்பு, இது போல் முக்கியமான சீனியர்ஸ் வகுப்பு கேட்பது உண்டு. குறிப்பாக எனக்கு இந்த ஞானம் கிடைச்ச பிறகு இந்த ராமாயணம், மகாபாரதம், உஷா பேகன்ஜி ஆங்கில வகுப்பு அதை கேட்க கேட்க உண்மையிலே இன்னுமே எனக்கு இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. ஷீலு பேகன்லாம் அற்புதமாக இருக்கும் கிளாஸ் வகுப்பு. நிறைய வகுப்பு மதுபன் வாசிகளுடைய வகுப்பு நல்லா கேட்டு தாரணை செஞ்சுட்டாச்சு. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் நான் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தேன். அங்கேயும் சேவை செஞ்சு கொண்டு தான் இருப்போம். என்னுடைய ஆடியோ சேவை 2016 ஆரம்பமாகி விட்டது.
சின்ன சின்ன சேவை செய்வதுண்டு. அந்த சங்கமிகம் புக்கு படிச்சு ஆடியோ போட வேண்டியது, ஞான ரத்தினங்கள் இதுபோல் நெறைய மரியாதை புருஷோத்தம் இதுபோல நெறைய போட வேண்டியது 5 நிமிஷம், 3 நிமிஷம் போட்டுட்டே இருப்பேன் குரூப்ல வந்து பிஸியா வச்சுக்கிறது. அந்த நேர்மறைய இப்படி படிக்கும்போது நம்ம நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும். அது அப்பலேருந்து எனக்கு பாபா ஒரு வரதானமே குடுத்தாரு வந்து. பேச தெரியாது எனக்கு இந்த ஞானமும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படியே அப்படியே வளர்த்து கொண்டாச்சு. நெறைய புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இங்க வந்து உருவாக்கி விட்டது. இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் 2019ல அதுக்கு முன்னாடி ஒரு எங்க சென்டர்ல ஒரு மாதாஜி புதுக்கோட்டை. அவங்க அவங்க வீட்டுக்கு தெரியாத வந்து சென்டருக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடிய சமயத்துல எங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் முரளி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு வாரம் அனுப்பியிருந்தேன். அப்புறமா சில சமயத்துல மறந்துருவோம். அவங்க ஃபோன் பண்ண செய்தி எனக்கு பிரதர் எனக்கு முரளி அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க வந்து. அப்ப சரி எதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என் குரூப்ல ஒரு 3 ஆத்மா, தமிழ் ஆத்மால அவங்க மொத்தம் 4 பேர் சேர்த்து விட்டேன். அப்ப தமிழ் முரளி குரூப்ன்னு சொல்லிட்டு இருந்தது பேரு. இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில டெய்லி வந்து அந்த தமிழ் முரளி குரூப்ல வந்து முரளி போடுவது உண்டு. டெக்ஸ்ட் தமிழ்ல.